டிப்ளிசி ரிவர். ஓயோ எவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு. இது என்ன பிரிட்ஜ்? பீஸ் பிரிட்ஜ். வால்ஸ் பாத்தீங்களா? இது வந்து சோவியத் யூனியன்ல வந்துட்டு மொரல்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்னது? இந்த வால்நட். ஒரு கூறு தருவாங்க தெரியல. ஆர்டர் பண்ணோம். எமர்டியன். ரைஸ். ஒரு டைப் ஆஃப் எமர்டியன் கச்சம். Hey guys, welcome to Any's Temptation. நான் உங்க ஏனியா. இன்னைக்கு ஜார்ஜியால டே 2. யோகா ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே அழகான டிப்லிசி சிட்டியோட ஹார்ட்ல இருக்கிற ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல் பற்றி தான் இன்னைக்கு வீடியோ. இந்த கேத்தட்ரலுக்கு இன்னொரு பேர் சமீபா சர்ச்னு சொல்லுவாங்க. இது வெறும் ஒரு சர்ச் இல்லைங்க, இது ஜார்ஜியா நேஷனோட ப்ரைட், ஒரு சிம்பிள் ஆஃப் ஃபெய்த், யுனைட்டி அண்ட் ஹோப். சரி, ஏன் இப்படி சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க? வாங்க சர்ச்சுக்குள்ளே போயிட்டு இதோட ஹிஸ்ட்ரி என்னான்னு பார்க்கலாம். இதை வெளியே இருந்து கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ டிவைனாக, எவ்வளோ அழகாக, மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக இந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜார்ஜியா சோவியத் யூனியனில் இருந்த ஒரு கண்ட்ரி. அப்போது கிறிஸ்டியானிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. 1990s ஜார்ஜியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அப்புறம் ஜார்ஜியன் மக்கள் இது நம்மளோட நாடு, இது நம்ம கல்ச்சர், நம்ம ஃபெய்த்து, இதை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, மறுபடியும் உருவாக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த சமீபா கேத்தட்ரல். கிறிஸ்டியானிட்டியை உலக அளவில் ஏற்றுக்கிட்ட நாடுகளில் ஜார்ஜியா 2வது இடத்துல இருக்குது. இதிலேயே தெரிஞ்சிருச்சு ஜார்ஜியாவுக்கு கிறிஸ்டியானிட்டி எவ்வளோ முக்கியம்னு. இந்த சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் 1995 ஸ்டார்ட் ஆச்சு. 9 years கண்டினியூஸ் ஒர்க் பண்ணி அஃபீஷியலாக கம்ப்ளீட் ஆனது 2004 அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பேட்ரியார்க் இலியா II. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஜார்ஜியா ஆர்த்தடாக்ஸ் சர்ச். ஒரு ஸ்பெஷல் திங் என்ன தெரியுமா? இந்த கெத்தீட்ரலை கவர்மெண்ட் மட்டுமே கட்டலை, thousands of Georgian people அவங்களோட மணி, ஜுவல்ஸ் அண்ட் ஈவன் தேர் சேவிங்ஸை கொடுத்து தான் இந்த கெத்தீட்ரலை கட்டியிருக்காங்க. இதில் இருக்க ஒவ்வொரு ஸ்டோனும் பீப்புள்ஸோட எமோஷன்ஸ், ஃபெய்த் அண்ட் கான்ட்ரிபியூஷனை கண்டிப்பாக எடுத்து சொல்லும். இந்த கெத்தீட்ரலோட ஹைட்டு 87 meters, அதாவது கீழேருந்து மேலே, மேக்கிங் இட் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் லார்ஜஸ்ட் இன் ஜார்ஜியா. இதில் 10,000க்கும் மேற்பட்ட மக்களை உள்ளே வைக்கிறதுக்கு போதுமான இடம் இருக்குது. சண்டேஸ் அண்ட் கிறிஸ்மஸ் டைமில் இந்த சர்ச்சு ஒரே குதூகலமாக இருக்கும், பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லா இடத்துலையும் கேண்டில்ஸ், கொயர், சாங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ், அதெல்லாம் பார்க்க ரொம்ப டிவைனாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபோட்டோ வீடியோஸ் ஆர் நாட் அலவுட். ஆனால் உள்ளே நிறையா பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் டக்குன்னு ஒரு கிளிப் எடுத்துக்கலாமேன்றதுக்காக தெரியாமல் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆல்சோ மிக முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, நம்ம ஊர் சில கோயில்களில் மென்னோ விமெனோ முட்டிக்கு கீழே தெரிகிற மாதிரி உடை அணியக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்க மாதிரி இங்கேயும் முட்டிக்கு கீழே தெரிகிற மாதிரி உடை அணியக்கூடாது. அப்புறம் விமென்ஸ் எல்லாருமே தலையில் ஒரு முக்காடு மாதிரி போட்டுக்கணும். இது இரண்டும் இல்லாதவங்க சப்போஸ் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க விசிட்டர்ஸாக அப்படின்னா, சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த துணி ப்ரொவைட் பண்ணுறாங்க, தலையில் போடுறதுக்கும் முட்டிக்கு கீழே கட்டுறதுக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா அது போடாமல் உள்ளே வந்தால் 2-3 பேர் அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க, சர்ச் ஆர்கனைசர்ஸ். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் போய் அதை போட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். நாங்களும் மன நிம்மதியாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். சர்ச்சோட சைட் காம்ப்ளெக்ஸில் நம்ம போனோன்னு சொன்னால் பெல் டவர், மொனாஸ்ட்ரி அண்ட் கார்டன்ஸ், இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லி மெயின்டைன் பண்ணுற கார்டன்ஸ், இது எல்லாமே வெளியே வந்தீங்கன்னா இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வெளியே இருந்து வந்தோம்ல, சர்ச்சோட கோபுரம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து 14 meter டாலாக இருக்கும்னு தெரியும். ஆனால் அது எதால் ஆயிருக்கு தெரியுமா? ஃபுல் ஆஃப் கோல்டு. 3 kgs ஆஃப் மொத்தமாக பியூர் கோல்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த க்ராஸ் ஜார்ஜியா டிப்லிசி நகரத்தில் எங்கே இருந்தாலும் மின்னு மின்னுன்னு சூப்பராக தெரிகிற மாதிரி அதை அமைச்சிருக்காங்க.
ஸோ இங்கேருந்து நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்கன்னா பெஸ்ட் பனரோமிக் வியூஸ் ஆஃப் டிபிலிசி, ஓல்டு டவுன், ரிவர், அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு இங்கேருந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸுன்னு. டிவைன் ஃபீல், ஸ்பிரிச்சுவல் எல்லாமே சூப்பர் ஃபீலிங்கு. அப்படி நீங்களும் பார்த்து அப்படியே எங்கள் கூட என்ஜாய் பண்ணுங்கள் விர்ச்சுவலாக. இப்போ சர்ச் விசிட் பண்ணிட்டு நாங்க சாப்பிட போலான்னு இருக்கோம். ஸோ ஜார்ஜியாவில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு கச்சாப்பூரி. நம்ம ஊரில் பானிபூரி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி இங்கே கச்சாப்பூரி. ஆனால் அதுக்கு என்டையர்லி வேற மீனிங். கச்சானா பிரெட்டு, கச்சானா சீஸு. கீழே பார்த்தோங்க படி கொஞ்சம் பெருசா இருக்கு கைஸ். ஒரு பாட்டிமா இங்க கூட்டிட்டு இருக்காங்க. இப்படி இறங்கி நம்ம ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போறோம். பெட்ரோல் ஸ்டாப் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் போவோம் நம்ம ரூம்ஸுக்கெல்லாம். எல்லாரும் இங்க பணக்காரங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா பெரிய பெரிய காரா வச்சிருக்காங்க. அவன் பாரு நிக்காம போயிட்டே இருக்கான். எப்படி வந்தா பாத்தீங்களா மக்களே? நான் ஆக்சிடென்டா எடுத்தேன். டிப்லிசி ரிவர். ஓயோ எவ்வளவு டிராபிக்கா இருக்கு. இன்னைக்கு ஒர்க்கிங் டே. ஒர்க்கிங் டேலயும் மக்கள் எப்படி பரபரப்பா. 12:30. Guys, look at this. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாவ். இது என்ன பிரிட்ஜ்? பீஸ் பிரிட்ஜ். பீஸ் பிரிட்ஜ். ஆப்போசிட்ல பீஸ் அதுக்கு பேர் வந்து பீஸ் பிரிட்ஜ். யாருக்கும் பீஸ்னா ரஷ்யாக்கும் ஜார்ஜியாக்கும் இடையில பீஸ் வரதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த பிரிட்ஜ், பீஸ் பிரிட்ஜ். யோகா இத பாக்கும்போது உங்களுக்கு என்ன மண்டையில பிஜிஎம் ஓடுது? ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு, ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. அது சூப்பரா இருக்கு பாரு. ஆமா, அது பீஸ் பிரிட்ஜ். அமைதியான நதியினிலே ஓடும். பட் இது அமைதியா இல்ல, கொஞ்சம் பொல்யூஷனா, நாய்ஸ் பொல்யூஷனா தான் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு மக்களே. பிரிட்டிஷ் பையனும் ரொம்ப பிஸியான ரோடா இருக்கு. அதான் காமிச்சிட்டு கிளாக் டவரா கைஸ். ரொம்ப டிராபிக்கா இருக்கு. யூசுவலாவே ஜார்ஜியா தான் இருக்குமான்றது எனக்கு தெரியல, பட் பயங்கரமா இருக்கு டிராபிக். இப்ப நம்ம ரோடு கிராஸ் பண்றதுக்காக இறங்கி வரோம். இங்க பாரு நம்ம வால் ஆளு பெயிண்டிங்ஸ் எவ்வளவு பாத்தீங்களா? இது வந்து சோவியத் யூனியன்ல வந்துட்டு மொரல்ஸ்னு சொல்லுவாங்க. வந்துட்டோம். The other side. அதுங்கலாம் ஆசானா உரி. ஸ்மெல் நல்லா இருக்குல்ல? வியூவோட உட்காருங்க. வெளியே உட்காரலாமா? வெளியே இடம் இருப்பது ஆளா இருக்காங்க.
மெனு ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம இங்க என்ன ஸ்பெஷலோ நம்ம வந்து இன்னைக்கு ஜார்ஜியன் ஃபுட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னது இதெல்லாம் சரக்கு அடிக்கிறாங்க. ஒயினா இருக்கும்க்கா. காலையில இவங்க எல்லாம் ஒயின் கல்ச்சர் இருக்கு. அந்த பிங்க் கலர்ல உங்களுக்கு ஒண்ணு தெரியுது இல்லையா, அது வந்து ஒயின். The wheels on the bus go round and round, MRTN Kupati. round and round, round and round. நம்ம என்ன வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இங்க பிரஸ் பண்ணிடலாம், கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைக்கிட்டோம். அவங்க வருவாங்க. கடை பேர் தான் பாஸ்வேர்ட். We'll get a kachapuri. Kachapuri. Which one னு கேக்குறாங்க. Which one is the best? Megrelian. Okay. Migrarian anukuma. Branded. Okay. Okay. So we'll get this one. Migrarian. Small. Small. Yeah, small. And this one, kinkali with mushrooms. 5 mini. Okay, 5 pieces. And this one, barbulaka. That one. And chicken barbecue. And which salad is good? Georgian salad, cucumber and tomatoes with walnuts, without walnuts. This one? Yes, Okay. with walnuts. The second one. Okay, with walnuts, yeah. I will get one. Okay, drink. இது cheers கொடுப்போம் அதே எடு. இது என்னது? இந்த வால்நட். இது வந்து ஸ்பெஷல் ஜார்ஜியன் ஸ்பெஷல் குக்கும்பர் டொமேட்டோ வால்நட் பேஸ்ட் போட்ட இங்க நிறைய வால்நட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, வால்நட் யூஸ் பண்ணுவாங்க. யா, இவங்க குசின்ல வால்நட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆனா எனக்கு அவன் எக்ஸாக்ட்டா வச்சிருக்கான்னு அப்பதான் தோணுச்சு. என்ன இவ்வளவு தரீங்க, போதும் 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 யோகா கைஸ். எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு இது பிடிக்காது. இங்க வந்து வால்நட் ரொம்ப ஃபேமஸா, ஹைலி அவைலபிள். அதனால இங்க கிடைக்கிற இங்க பண்ற மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ஸ்ல வந்துட்டு வால்நட்டை வந்து பேஸ்டா அரைச்சு போடுவாங்க. தக்காளி ஸோ வந்து ஸ்டார்டர்ஸ் முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ வந்துட்டு கோயிங் ஆன் டு த மெயின் டிஷ். ஃபர்ஸ்ட் டிஷ் நமக்கு தெரிஞ்ச சிக்கன் பார்பிக்யூ. இது இங்க ஃபேமஸா தெரியல. இது வந்து நம்ம ஊர்ல குபுஸ்னு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இங்க ரொம்ப மெலீஸா வந்து போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து 5 பீசஸ் வருது. ஃப்ளேவர் போல ஆப்பு ஒன்றும் பெருசாக இல்லை, நார்மல் பார்பிக்யூ மாதிரி இருக்கும். பெப்பர் போட்டு சாப்பிடு, சூப்பரா இருக்கும். ஃபுல்லா மஷ்ரூம். இன்னையோட ஜார்ஜியன் ஸ்பெஷல் வந்துட்டு என்ன கச்சாப்புளி, எமர்டியன் கச்சாப்புளி. ஆமா, இதுல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீஸ் போட்டுட்டு பேக் பண்ணிருக்காங்க பிரெட்ல போட்டு. சோ இது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவ்வளவா பிடிக்கல. கைஸ், the last and final dish of the day என்னன்னு தெரியாம தான் ஆர்டர் பண்ணோம். ஃபிஷ்ஷுன்னு மட்டும் பார்த்தோம், பர்புலாக்கான்னு இருந்தது. இவ்வளோ ஒரு கூறு தருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெஷ் மீன், கொஞ்சம் உப்பு இல்லை, நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு நிஜமா.
சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க யாருமே இந்த டிஷ் ஆர்டர் பண்ணல கைஸ் எங்களை தவிர. அவங்களுக்கு தெரியல. உப்பு இருக்குடே. நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு. இருக்கு. கருவாடு மாதிரி இருக்கு. ம். முள்ளு. அவங்க சாப்பிடுறோம் கைஸ். பை. சங்கராதான். The dessert of the day guys. நல்லா இருக்கு. இந்தாங்க. இன்னைக்கான பில் guys. நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்க இருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிடுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் வந்து பசுனாரி. இந்த ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. டில் தென்